வணக்கம் மக்களே, திசையன்மலைக்கு பக்கத்துல பேச்சியம்மாள் மாடசாமி அப்படிங்கிற வயதான தம்பி வசிச்சுட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருமே தனியா இருக்கிறத பார்த்தா அங்க இருக்கிற ரெண்டு மர்ம நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மாடசாமி அவர்கள் வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்க புருஷனுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து பரிசு விழுந்திருக்கு, நீங்க ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் கொடுத்தீங்கன்னா நாங்க அதை வீட்டிலேயே டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா உஷாராகி அவர் வெளியூர் போயிருக்காரு, அதெல்லாம் தர முடியாது போங்க அப்படின்னு விரட்டி விடுறாங்க. இருந்தாலும் அவங்க தொடர்ச்சி அந்த அம்மாவிட்ட டார்ச்சர் பண்ணி வீட்டுக்குள்ள புகுந்து அடாவடியா புகுந்து பீரோவை ஒருத்தர் நோண்டாரு, இன்னொருத்தர் பக்கத்துல இருக்கிற பர்சுல இருந்த 3000 ரூபாய் பணத்தை எடுத்துறாரு. பணத்தை எடுத்து முடிச்சோன்னா அந்த அம்மா சத்தம் போட்டோன்னா அந்த அம்மா தள்ளி விட்டுட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி நடந்து போச்சுன்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சிசிடிவி ஆராய்ஞ்சு பார்த்ததுல ராஜகோபால் அதுக்கப்புறம் ராஜகண்ணு அப்படிங்கிற ரெண்டு பேரையும் போலீஸ் வந்து கைது பண்ணிடுறாங்க. எவ்வளவுதான் உஷாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஏமாற்றுறவங்க கண்டிப்பாக அதுவும் முதியோர்களை குறி வச்சு ஏமாத்துறாங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும், உஷாரா இருக்கணும், முதியோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்.